பல்வேறு செய்திகளை இனி விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி பற்றி ஒன்றுமே தெரியாத வேட்பாளராக காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் இருக்கிறார் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம் செய்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். மேலும் துறைமுகம் கொண்டுவர அனுமதிக்க மாட்டேன் என கூறிய அவர் தற்போது துறைமுகத்திற்கு எதிரானவர் இல்லை என கூறுவதன் மூலம் 20 லட்சம் மக்களை ஏமாற்றுகிறார் என குற்றம் சாட்டினார். இவ்வளோ நாள் துறைமுகம் கொண்டு வர அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்தாரா வாய் திறந்து சொல்லுங்க. பேட்டி கொடுத்தாரு. இப்போ நான் எதிரானவன் இல்லை அப்படின்னு பேட்டி கொடுக்குறேன். அப்போ யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க? கடற்கரை பகுதியை சேர்ந்த என்னுடைய மீனவ சொந்தங்களையும் ஏமாற்றக்கூடிய முறையில் இருக்கிறீங்க. கரையில் இருக்கக்கூடிய மற்ற மக்களையும் ஏமாற்றுக்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக 20 லட்சம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேட்பாளரை காங்கிரஸ் கட்சி கொண்டு விட்டுருக்குது. காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செய்தக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இது. வன்னியர் சொத்துக்களை அபகரிப்பதாக கூறும் ஸ்டாலின் அதை நிரூபிக்க தவறினால் கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சவால் விடுத்துள்ளார். ஆரணி பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஏழுமலையை ஆதரித்து மகிழம் அடுத்த கூட்டேரிப்பட்டியில் அன்புமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பொதுமக்களிடத்தில் பேசும் பொழுது இதனை தெரிவித்தார். பிரச்சாரத்தின் போது சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், தேமுதிக மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் உடன் இருந்தனர். பூந்தமல்லி சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பூந்தமல்லி அடுத்த திருநின்றவூர், கொட்டாம்பேடு சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி செல்லப்பாண்டியன் தலைமையில் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டது. அப்போது அந்த வழியே வந்த காரை மடக்கி விசாரணை செய்தபோது அதில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 1,77,00,000 பணத்தை எடுத்து வந்திருப்பது தெரியவந்தது. இந்த பணம் தனியார் வங்கியின் ஏடிஎம்மில் நிரப்ப கொண்டு வந்த பணம் என கூறப்படுகிறது. ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருந்ததால் அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து பூந்தமல்லி வட்டாட்சியர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். நெல்லை அதிமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். பாலை சமாதானபுரம் மற்றும் ஏஆர் லைன் பள்ளிவாசலில் சென்ற வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்ட போது அதிமுக நிர்வாகிகளுடன் தேமுதிக மாநகர் மாவட்ட செயலாளர் முகமது அலி, பொருளாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் கூட்டணி கட்சி மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் பேர்ணம்பட்டு அருகே தண்ணீர் தொட்டியில் மூழ்கி 2 சிறுவர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏரிக்குத்தி கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன் என்பவரின் 4 வயது மகன் புவனேஷ் மற்றும் சங்கர் என்பவரின் 3 வயது மகன் நிதிலேஷ் ஆகிய இருவரும் வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த வீட்டின் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுவர்களின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி பணியை துறந்த ஆசிரியை சபரிமாலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். மேலும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறையை தடுக்க சட்டங்களை கடுமையாக்கினால் மட்டும் போதாது எனவும் பள்ளிகளில் பாலியல் கல்வியை கட்டாயமாக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் உருவாக்கப்பட்ட மாதிரி வாக்குச்சாவடி மையத்தை ஆட்சியர் பொன்னையா ஆய்வு செய்தார். மேலும் மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற மாதிரி வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வாக்காளர்களுக்கு அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக இருந்த தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் வயது மூப்பின் காரணமாக காலமானார். 91 வயதாகும் சிலம்பொலி செல்லப்பன் வயது மூப்பினால் இன்று காலை சென்னையில் காலமானார். சிலம்பொலி செல்லப்பன் சிலம்பொலி பெருங்கதை, ஆராய்ச்சி, சங்க இலக்கிய, தேன் உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியவர் ஆவார். நடிகர் சண்முக பாண்டியனின் பிறந்த நாளை சிங்கப்பூரில் உள்ள அவரது ரசிகர்கள் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். முன்னதாக காளியம்மன் கோவிலில் சண்முக பாண்டியன் பெயரில் அர்ச்சனையும் செய்யப்பட்டது. மன்றத்தின் தலைவர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் செயலாளர் முருகவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் பிறந்த நாளை ஒட்டி சண்முக பாண்டியனின் புகைப்படத்துடன் கூடிய நினைவு பரிசையும் சிங்கப்பூர் சண்முக பாண்டியன் ரசிகர்கள் அவருக்கு இன்று வழங்கினர்.
பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதனை ஆதரித்து தேமுதிக சார்பில் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. கேப்டன் ரசிகர் மன்ற துணை செயலாளர் சதீஷ் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதனை வெற்றி பெற செய்யக்கோரி வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இதில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் மனோஜ், மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் சஞ்சீவ், தேமுதிகவின் கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் தோழமை கட்சிகளான பாமக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட ஏராளமானோர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இடையப்பட்டி என்ற கிராமத்தில் தெலுங்கு பேசும் மக்களிடம் அவர் தெலுங்கில் உரையாற்றியதால் மக்கள் ஆரவாரம் செய்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து பேசிய தம்பிதுரை, கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இந்த திட்டத்தில் ஊதியம் 229 ரூபாய் வரை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தண்ணி பிரச்சனை இருக்குது. தண்ணி பிரச்சனை, காவேரி பிரச்சனையை வந்து மேல பேசியிருக்கிறோம். அந்த காவேரியில தண்ணி வந்து புத்தானத்தை கொடுக்கறதுக்கு நிரந்தரம் ஏற்பாடு பண்ணியாச்சு. మన మాట్లాడారు దానికోసం వచ్చి ఉంటారు. మనవాళ్ళే అందరూ మనవాళ్ళే. ఏమేమి కావాలో చెప్పండి. నేను తెలుసు నీళ్ళు కావాలని చెప్పుంటారు. నాకు తెలుసు కావేరి నీళ్ళు వచ్చేకి ఏమేమి సహాయం చేస్తారు, సహాయం గవర్నమెంట్ చేస్తారు. ఇక్కడ సాకడ ప్రశ్న ఉంటాయి, దాన్ని చూసి ఉండానే. ఏమి చేసేది వీడియో వచ్చారు మాట్లాడుతుండానే. సాకడ సరి చేస్తే ఇస్తారు. ఏ రాత్రికి ఏసి వాங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி 100, 150 நாள் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 200 ரூபாய் போட சொல்லிட்டாங்க. இந்த 100 நாள் வேலை விஷயம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகள் 6 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக இருந்து வரும் வி. பவானி சுப்பராயன், ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா, ஜி.ஆர். சுவாமிநாதன், அப்துல் குத்தூஸ், எம். தண்டபாணி மற்றும் பி.டி. ஆதிகேசவலு ஆகிய 6 பேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார். இதையடுத்து அவர்கள் 6 பேரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கான உத்தரவை சட்டத்துறை இணைச் செயலாளர் வெளியிட்டுள்ளார். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தாய் மகள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புளியந்தோப்பு வெங்கடேசபுரம் காலனியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். இவர் தனது குடும்பத்தினருடன் நேற்றிரவு உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது. இதில் வெங்கடேசனின் மனைவி சங்கீதாவும் மகள் யுவஸ்ரீயும் படுகாயமடைந்தனர். இதில் சங்கீதா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். மகள் யுவஸ்ரீயும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலியானார். இந்த வீடு வந்து 1.5 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா, ஹவுஸ் ஓனர் வரும்போதெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்போம், வீடு ப்ராப்ளமாக இருக்குது, சரி பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நேற்று நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு 12 மணி இருக்கும். சத்தம் கட்டி வந்து பார்த்தா 2 பேர் மேலேயும் ஒய்ஃபும் குழந்தையும் கீழே தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மேலே கடந்தது. அவங்களை இட்டுன்னு போகிறதுக்குள்ளே 2 பேரும் வழியிலே தவறிட்டாங்க.